ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ், நான் தான் அவங்க தி சாம் ரைமி டைரக்ட் பண்ணி டூ மேக் யூ நடிச்ச ஸ்பைடர்மேன் 3 படத்தோட பிரேக் வந்து அந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்காத மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பட் எனக்கு பர்சனலாக இந்த படம் பிடிக்குங்க. இந்த ட்ரையாலஜிலேயே எனக்கு பிடிச்ச படம்னா நான் இதை தான் சொல்லுவேன். ஏன்னா ஏன்னு தெரியலைங்க, எனக்கு இது சின்ன வயசுலேருந்தே பிடிச்சி போச்சு. ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு அந்த புள்ளி மேகி ஒரு கேரக்டர் பிடிக்காது. ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ கூட பார்த்தா அந்த கேரக்டர் பிடிக்கிற மாதிரி தாங்க இருக்குது. எனக்குமே அந்த கேரக்டர் பிடிக்கும். ஆக்சுவலி நிறைய பேருக்கு பிடிக்காத மாதிரி கேள்விப்பட்டேன். பட் எனக்கு பர்சனலாக அந்த கேரக்டர் பிடிக்குங்க. நல்லாயிருக்கும் அந்த கேரக்டர். ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா எனக்கு பிடிச்சிருந்திருக்கும். அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை நம்ம சாம் ரைமி வேண்டா வெறுப்பா எடுத்தான்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. வேண்டா வெறுப்பா படம் எடுத்து காண்டாமிருகன் போய் வச்ச மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வேண்டா வெறுப்பா தான் இந்த படத்தையே எடுத்துருந்துருக்காரு. ஏன்னா செகண்ட் பார்ட் ஹிட் ஆன உடனே தேர்ட் பார்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த படத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் இந்த ப்ரொடியூசர் சொன்னதுனால நிறைய விஷயங்களை கொஞ்சம் வலுக்கட்டை எப்படி தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த படத்தில் சாம் மேனை மட்டும்தான் அவர் வில்லனாக வைக்கிறதா பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. வெனம் இன்க்ளூட் பண்ணுறதா அவருக்கு ஐடியாவே கிடையாது. இந்த படத்தில் சாம் மேனை மட்டும் இன்க்ளூட் பண்ணி அவருக்கும் அவரோட பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசப்பனைப்பான கதையை கொண்டு போகிற மாதிரி அவங்க ரெண்டு பேரை மட்டும் வச்சுவே இந்த கதையை அவர் கொண்டு போக பிளான் பண்ணியிருந்திருக்காரு. பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ்லாம் கொஞ்சம் வலுக்கட்டாயப்படுத்துறதுனால இந்த படத்தில் வெனமையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. கடைசியில் சாண்ட்மேனுக்கு கதை சொல்ல முடியாமல் வெனமுக்கு கதை சொல்ல முடியாமல் இதில் குறுக்க அந்த ஹாப் காப்ளின் ஜூனியர் காப்ளினை வேற குறுக்க பூத்து விட்டு நீ ஏண்டா வந்தன்ற மாதிரி இந்த மாதிரி 3 பேர்த்த வச்சு என்ன கதை சொல்கிறதுன்னு தெரியாமல் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலி நல்லா பண்ணியிருக்கலாம். இனிஷியலாக இந்த படத்தை 2 பார்ட்டாக அவர் பண்ணுறதாகவும் பிளான் பண்ணியிருக்காரு. எத்தனை வில்லன்ஸ் வச்சு பண்ணோம் அப்படின்ற போது. பட் அதெல்லாம் வேணாம், இந்த ஒரே படத்தில் பண்ணி முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி மொத்த வில்லன்ஸ் இறக்கி இந்த படத்துக்குள்ளேயே கொடுத்து அதை ஒரு மாதிரி கொலைப்படி பண்ணி வச்சுட்டாங்க. வெனமோ நம்ம காப்ளின் நம்ம ஹாரி ஆஸ்வான் கூட ஓகே, நம்ம சாண்ட்மேனுக்கு தான் பார்த்தியா சரியாக கதையாக அவங்க சொல்லலை. ஆக்சுவலி நிறைய டெலிட்டட் சீக்வன்ஸ்லாம் அந்த படத்தில் இருந்துகிட்ருக்கு. வெனமோ சாண்ட்மேனை வச்சு கொண்டு போகிற மாதிரி லாஸ்ட்டில் ஒரு ஃபர்கிவ் கேட்குற சீனில் கூட அவ்வளோ எமோஷனாக இருக்கும் அந்த டெலிட்டட் சீக்வன்ஸ்லாம் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா. பட் அதை அவங்க நமக்கு இன்க்ளூட் பண்ணல. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ இந்த படத்துக்குள்ளே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம பீட்டர் பார்க்கர் ஆக்சுவலி ஸ்பைடர்மேனாக செம்ம ஃபேமஸ் ஆகிட்டார். அந்த ஒரு மெதப்பில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சில இடத்துல சுற்றிட்டு இருப்பார். அதனால தான் அவரோட கெட்டவடாக மாறதுக்கான அந்த வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிற ஒரு பாயிண்ட்டாக வந்துட்டு இருக்கோம். ஏன்னா நான் தான் ஸ்பைடர்மேனே ஃபேமஸாக இருக்கேன், இவங்க யாரா என்ன இப்படி பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி. அப்படியே நம்ம மேரி ஜேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவள் லைஃப் கொஞ்சம் டவுன் ஹில் மாதிரி போயிட்டு இருந்திருக்கோம். போன படத்தில் மேரி ஜேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸாக இருந்துட்டு இருப்பா. நம்ம பீட்டர் பார்க்கரோட லைஃப் மொக்கையாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம பீட்டர் பார்க்கரோட லைஃப் ஸ்பைடர்மேனாக கொஞ்சம் ஜொலிச்சிட்டு இருக்கு. பட் மேரி ஜேனோட லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் கிரேட் ஆகாமல் காட்டியிருப்பாங்க. அப்படியே இதே படத்தில் தான் நம்ம ஹாரி ஆஸ்பானுமே ஹாப் காப்ளினாக மாறுவான். அதுக்கு இருக்கிற அந்த லேபில் கூட நீங்கள் பாருங்களேன், ஒரு சில்வர் கலர் மாஸ்க் இருக்கும். இது ஆக்சுவலி ஹாப் காப்ளினோட வந்து ஒரு மாஸ்க் தான். அந்த மாஸ்க் அப்படி இங்கே இன்க்ளூட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் மேரி ஜேன் இனிஷியலாக பாடும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து அவரோட வாய்ஸ் லாஸ்ட் வரைக்கும் ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லி தான் லேட்டராக அவள் ஃபயர் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ பாடினது கடைசி வரைக்கும் கேட்டுச்சு, அந்த ஆர்கோஸ்டிக்ஸ்லாம் அந்த சவுண்டை என்ஹான்ஸ் பண்ண அப்படி மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பாரு. லாஸ்ட்டில் இதே சவுண்டை வச்சு தான் லைக் நம்ம வெனமை பற்றியா ரிவ்யூ பண்ணியிருந்திருப்பாரு. வெனமுக்கு அந்த ஒரு சவுண்ட் வீக்னஸ் அப்படின்றத வச்சு. அண்ட் இந்த படத்தில் வெனம்னே எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருந்திருக்கவே மாட்டாங்க. வெனம்ன்ற பேரை சொல்லியிருக்க மாட்டாங்க. சிம்பையாட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வெனம்னு எங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் அந்த சிம்பையாட்டுன்னு சொல்கிறது அப்சல்யூட்லி நம்ம கர்ட் கானர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்ம லிசார்டாக வர மாதிரி ஒரு பிளான் போய்கிட்டு இருந்துச்சான். அது போன படத்துலேயே வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துலையும் வைக்கலான்னு யோசிச்சிருக்காங்க. ஆனால் 2 படத்துலையுமே வைக்கல. பார்ட்லேயே அவளை எங்கள் காமிக்கில் ஃபஸ்ட்டு சண்டை போட்ட வில்லனே லிசார்டுன்ற மாதிரி தான் சொல்லுவாங்களாம். அதை தான் ஃபஸ்ட்டு படத்துலையுமே வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மாற்றி காப்ளினை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அதுதான் அப்படி நம்ம மாற்றி அமேசிங் ஸ்பைடர்மேனில் பார்த்துருப்போம். அண்ட் இந்த படத்தில் தான் நம்ம ஸ்டான்லியோட ஒரு கேமியோ பார்த்துட்ருப்பாங்க. லைக் ஸ்டான்லியோட ஒரு ப்ரீஃப் கேமியோ. அந்த சீனில் வந்து ஒருத்தனால ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த முடிஞ்சால் அது உண்மையிலே பெரிய விஷயம் அப்படி மாதிரி சொல்லிட்டு போயிருந்திருப்பார். எக்ஸாக்ட்லி இது நம்ம ஸ்டான்லிக்குமே பொருந்துங்க. அந்த ஒரு மனுஷன் தான் நிறையவே ஐகானிக் கேட்டஸியாக க்ரியேட் பண்ணி நிறைய விஷயங்களை மாற்றி அமைச்சவர். இந்த டைலாக் அவருக்குமே பொருந்தோம். சரியான டைலாக் இது உண்மையிலேயே. அவர் ஸ்பைடர்மேனுக்கு சொன்னாலும் இது நமக்கு அவருக்குமே சொன்ன மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வெனம் வந்துட்டு வானத்தில் தோல்ற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்கல்ல, அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அந்த விண்கல்லேருந்து தான் வெளியே வர மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலி இதுக்கு தான் ஹீட் வீக்னஸே இந்த படத்தில் பரிசாக சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம வயசாக தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் வீக்னஸ் மாதிரி சொல்லாமே அது அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அது அங்கேருந்து அவங்க வண்டியை பிடிச்சிட்டே வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த வண்டியை நம்பர் பிளேட் பிடிக்கும்போது கூட பாருங்களேன், வி ஷேப் தான் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த படத்தில் நம்ம மேரி ஜேன் மட்டும் இல்லாமல் கூட குவென் ஸ்டேசி கேரக்டரையுமே பார்த்துட்டு வந்திருப்போம். இந்த ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆக்டர்ஸோட பேர் பிரைஸ் டாலஸ் ஹவர்ட். ரியல் லைஃப்பில் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஹேர் இருக்கிறவங்க. பட் இந்த படத்துக்காக முடிய பிளாண்ட் கலராக மாற்றிருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம கிறிஸ்டன் டான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியல் லைஃப் அவங்க பிளாண்ட் கலர் ஹேர் இருக்கிறவங்க. ஆனால் படத்துக்காக ரெட் கலர் ஹேராக மாற்றிருந்துருப்பாங்க.
ஸோ அவங்களோட ஹேர் கலரை மாற்றி கேரக்டர்ஸை ஸ்விட்ச் பண்ணி நடிக்க வச்சுருந்துருக்காங்க. அண்ட் இந்த பென் ஸ்டேசி கேரக்டருக்கு ஃபஸ்ட்டு அவங்க ஸ்கார்லெட் ஜோஹான்சனை தான் பிளான் பண்ணியிருந்துருக்காங்களாங்க. ஸ்கார்லெட் ஜோஹான்சனை கேட்டிருக்காங்களாம் பென் ஸ்டேசி கேரக்டருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்ம எம்சியூவில் நட்டாஷாவை பார்த்துட்ருக்கோம், அவங்க இந்த படத்தில் பென் ஸ்டேசியாக வந்திருக்காங்களாம், எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் தான் பிரைஸ் டலாஸாவோட உள்ளே கூட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சூட் எப்படியோ பார்த்தீங்கன்னா அவரை டேக் ஓவர் பண்ணி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டவனாக மாற்றிக்கிட்டு இருக்கோம், ஒரு ஈமோ கேரக்டர் மாதிரி மாற்றிட்டு இருக்கோம். அண்ட் அவர் உடம்புக்குள்ளே அது போய் அவரை கெட்டவராக மாற்ற மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சூட்டை பார்ப்பார்ல, அப்போ ஒரு கண்ணாடியை பார்க்கும்போது அந்த இடத்துல இனிஷியலாக ஒரு ஜம்ப் ஸ்கேர் சீக்வன்ஸை பிளான் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துலேருந்து தூக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாம் ரைமி ஹாரருக்கு பேர் போனவர் தானே, அதை வச்சு இருந்திருக்கலாம். ஆனால் ஏன் அதை தூக்குனாங்கன்னு தெரியல. அண்ட் சாண்ட்மேனோட பல சீக்வன்ஸுமே தூக்கிட்டு இருக்காங்க, அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எமோஷன் ஸ்டோரி ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. பட் அதேமாதிரி அதுக்கப்புறம் லேட்டராக தூக்கி சாண்ட்மேனோட கதை என்னன்னே பார்த்தீங்கன்னா க்ளூலெஸ்ஸாக ஆக்கி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். லாஸ்ட்டில் ஒரு ஃபர்கிவ் கேட்குற சீன் கூட நமக்கு பெருசாக சிங்காகாமல் போனதுக்கு காரணமே அதுதான். அண்ட் ஆரியாஸ்பான் நடுவில் பார்த்தீங்கன்னா எம்ஜேவை மிரட்டி அவனை லவ் பண்ண வைக்கிறதா பீட்டர் பார்க்கர் கிட்ட போய் சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா திரும்ப பிரேக்கப் ஆகி அது ஒரு மாதிரி போகி அந்த கதை ஒரு மாதிரி போயிட்டுருக்கோம். லேட்டரானு பார்த்தீங்கன்னா ஹேரியை வந்துட்டு சொல்லியிருப்பாரு, அவள் என்ன தாண்டா லவ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி. லைக் இது கிட்டத்தட்ட இவங்களுக்குள்ள ஒரு லவ் ட்ரையாங்கிள் போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் நம்ம மேரிஜன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பீட்டர் தான் லவ் பண்ணுறா. ஆனால் அதில் ஹேரி ஹஸ்பண்ட் பேசிட்டு டக்குன்னு ஒரு மறைகிற மாதிரி காட்டுவாங்க ஒரு ட்ரக்கு கிராஸ் ஆகும்போது. பட் அங்கே பாருங்களேன், பின்னாடி இருக்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கீழே குஞ்சு பார்த்துட்டு இருப்பாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு டேபிள் அடியில் தான் ஒழிஞ்சிட்டு இருக்காருன்ற மாதிரி நாங்கள் இடத்துல நம்ம காட்டியிருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல பாவி அவர் டேபிள் கடியில் தான் ஒழிஞ்சிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன், அவர் எஸ்கேப்லாம் ஆகலை. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இதுக்கப்புறம் லைஃப் மோசமாக போயிட்டுருக்கு, இதை நம்ம கையில் எடுக்கணும்டா அப்படின்னு சொல்லி தன்னோட அந்த பிளாக் கலர் சூட்டை போட்டுக்கிட்டு அந்த ஃபுல் பர்சனாலிட்டியாகவே கெட்டவனாகவே மாறி போய் ஹேரி ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டு அவன் மூஞ்சியே பார்த்தீங்கன்னா பேத்துட்டு வந்துடுவார் அவனோட அந்த காப்ளின் பாம்பை வச்சு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காப்ளின் பாம் வந்து திருப்பி அவர் ரிட்டன் அடிக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம ஸ்பைடர்மேன் ரிட்டன் அடிச்சிருப்பாரு. அந்த ஒரு விஷயத்தை திரும்ப ஞாபகப்படுத்தலையாடா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா பட்டும் திருதலையான்ட்டு. நீங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆக்சுவலி மெமரி லாஸ் ஆகிட்டு இருக்கும், ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் ஆகிருக்கும் தலையில் அடிப்பட்டு. அதனால் அவருக்கு பழசு மறந்துருக்கும், மேபி இந்த விஷயத்தையுமே அவர் ஒரு வேளை மறந்துருக்கலாம். அண்ட் ஆக்சுவலி ஃபஸ்ட் பார்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் காப்ளின் பாம்பை போடும்போது நம்ம ஸ்பைடர்மேனோட முகம் அந்த இடத்துல வெடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஒன் சைடு ஃபேஸில், இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஒன் சைடு ஃபேஸில் ஹேரி ஹாஸ்பனோட முகம் பார்த்தீங்கன்னா கருகிற மாதிரி நமக்கு காட்டியிருப்பாங்க. அண்ட் எடி பிராக்கோட ஒரு ஸ்டோரியாக போயிட்டு இருக்கோம். எடி பிராக் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து நிறைய இடத்துல அவன் லைஃபுமே ஸ்டேபிள் பண்ண தான் பிளான் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் அவன் பீட்டர் பார்க்குற மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிளாவோ நேர்மையாவோ இல்லாமல் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு குறுக்கோலியில் முன்னேற ட்ரை பண்ணிட்டு இருப்பான். லைக் இந்த பல இடத்துல போய் சொல்லுவான். இனிஷியலாக இன்ட்ரடியூஸ் ஆகும் போதே கூட பார்த்தீங்கன்னா வென் ஸ்டேசி நான் டேட் பண்ணுறேன், டெய்லி புக்கில் வேலை செய்கிறேன் அப்படின்னு போய் சொல்லிக்கிட்டு இருப்பான் ஆஃபீஸர் ஸ்டேசி கிட்ட. ஆனால் அது ரெண்டுமே உண்மை கிடையாது. அதுக்கப்புறம் பீட்டரை பல இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் டம்ப் பண்ணி பேச மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் ஜே ஜோனா ஜேம்ஸனை காக்கா பிடிச்ச அந்த இடத்துல வேலை இருக்கிற மாதிரி இருப்பான். அதுக்கப்புறம் லேட்டரான் தான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃபேக்காக மாஃப் பண்ணி ஸ்பைடர்மேனை கெட்ட மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்திருப்பான். அதுதான் நம்ம கெட்ட ஸ்பைடர்மேன் பார்த்துட்டு இருறான் அவன் கண்ணில் மண்ணை தோறேன் கான புட் சம் டர்ட் ஹை அப்படின்னு சொல்லி அவன் ஃபோட்டோவை ஃபேக்குன்னு ப்ரூஃப் பண்ணி அவனை அந்த இடத்துல விட்டே தொத்தி விட்டுருவாங்க. அண்ட் அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு மன்னிப்பு வேணும்னு நினச்சினா ரிலீஜியஸாக போ, ஐ மீன் மதத்தை தேடிப்போ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. லேட்டரானு பார்த்தீங்கன்னா அவன் சர்ச்சுக்கு போயிருப்பான். சர்ச்சில் போய் அந்த இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கும்போது அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு அந்த வெனம்ஸ் வந்துட்டு இவன் கூட சேர்ந்தாகிட்டு இருக்கான், பாண்டாக இருக்கும். லைக் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் வந்துட்டு ஐ மீன் பீட்டர் பார்க்கர் வந்து இதுக்கு முன்னாடி எம்ஜே ஒரு இடத்துல அடிச்சிருந்திருப்பாரு. அதுக்காக மன்னிப்பு கேட்குற மாதிரி அந்த சர்ச்சுக்கு போய் அந்த சூட்டை அதே இடத்துல கழட்டி போட்டிருந்திருப்பாரு. அதே இடத்துல தான் எடிக்கு இந்த வெனம் சூட் கிடச்சிருக்கும். லைக் எதிரிக்கு என்னமேன்ற மாதிரி ரெண்டு பேருமே பீட்டர் பார்க்குற ஸ்பைடர்மேனை இருக்கிறாங்க. அதனால் இப்போ அவனுக்கு எதிராக இருந்திருப்பாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா சாண்ட்மேனையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு லாஸ்ட்டில் சண்டை நடந்துகிட்ருக்கோம். அண்ட் அந்த இடத்துல லேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரி ஹஸ்பண்ட் ஜாயின் பண்ணியிருப்பாரு. அப்படி சண்டை போடும்போது அவங்க நெருப்பு யூஸ் பண்ணி சாண்ட்மேனோட கையை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவான். அப்போ அது கிளாஸாக மாறிட்டு இருக்கும். சாண்டை ஹை ஹீட் பண்ண அது கிளாஸாக மாறும் டியூ டு சிலிக்கானால. இது இந்த இடத்துல நமக்கு காமிச்சிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வெனம் வந்துட்டு ஆக்சுவலி அந்த கிளைடர் யூஸ் பண்ணி நம்ம ஹேரி ஹஸ்பண்டையே குத்தி கொண்டுருவான். ஸ்பைடர்மேன் தான் குத்த வருவான், குறுக்க ஹேரி வந்துடுவார். இந்த இடத்துல அவனை காப்பாற்றுறதுக்காக தான் உயிரை கொடுத்த மாதிரி காட்டியிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம நார்மலாக எப்படி செத்தாரோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஹேரியுமே செத்துருந்துருக்கான். அண்ட் அந்த பைப்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படியே பார்த்தீங்கன்னா எப்படியே வேணாமல் காப்ளின் பாம் வச்சு வெடிக்க வச்சு சாவடிச்சிருவாங்க. அந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா எடியுமே வந்துட்டு உள்ளே போய் செத்துருவான். அவன் வெடிக்கும் போது கூட அந்த எலும்பு கொடுக்குற மாதிரி அவன் காட்டியிருப்பாங்க. சாம் ரேமியோட ஹாரர் டச் அங்கங்கே வச்சுட்டு இருக்காப்புல. அண்ட் ஆக்சுவலி நீங்கள் பாருங்களேன், 3 படத்துலையுமே வில்லன்ஸ் அவங்களாவே தான் செத்துருந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம நார்மல் ஆஸ்மான் அவர் கிளைட்டர்னால அவரே செத்துருந்துருப்பாரு. செகண்ட் பார்ட்டில் டாக்டர் ஆக்டோபஸ் நானே இந்த ஊரை காப்பாற்றுன்னு சொல்லி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாரு. 3வது பார்ட்டில் எடி பிராக் அவனாக பார்த்தீங்கன்னா அந்த பாம்புக்குள்ளே எகிரி குச்சி செத்துருந்துருப்பான். ஸோ 3 பார்ட்லையுமே வில்லன்ஸோட சாவுக்கு காரணம் அவங்களே தான் இருந்திருக்காங்களே தவிர ஸ்பைடர்மேன் கிடையாது. ஸ்பைடர்மேனுக்குமே நோக்கில் பாலிசி இருக்குது, அவர் யாரையுமே கொல்ல மாட்டார். ஸோ அதை ஒரு பாயிண்ட்டாக வச்சு ஆனால் வில்லன்ஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு 2 வச்சு முடிச்சிருக்காங்க. அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஆனால் அதுதான் என்னன்னா 3 படத்துலையுமே நீங்கள் பாருங்களேன், லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம எம்ஜேவை வந்துட்டு யாரோ வில்லன் கடத்திட்டு போகிற மாதிரியே இருக்கும். ஃபஸ்ட் பார்ட்லையுமே இதே மாதிரி தான் நம்ம காப்ளின் கடத்திட்டு போவான். செகண்ட் பார்ட்டில் டாக்டர் ஆக்டோபஸ் கடத்திட்டு போவார். தேர்ட் பார்ட்டில் வெனம் கடத்திட்டு போகிறான். ஸ்பைடர்மேன் கேர்ள் ஃப்ரெண்டாக எம்ஜேன்றதுனாலேயே அப்போ பார்த்தாலும் கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க இவளை.
அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே கன்வின்ஸ் ஆகி ஒன்றாக்குற மாதிரி காட்டுறதோட இந்த படமுமே பார்த்தீங்கன்னா முடியுது. ஆக்சுவலி நல்லா வந்திருக்க வேண்டிய படம். என்ன கேட்டிங்கன்னா இந்த படத்தை சாண்ட்மேன் இன்க்ளூட் பண்ணியிருக்க தேவையில்ல. பட் சாம் ரைமி சாண்ட்மேனை தான் இன்க்ளூட் பண்ண பிளான் பண்ணியிருக்காரு. என்ன கேட்டால் சாண்ட்மேனை விட்டுட்டு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பேசாமல் நம்ம ஸ்பைடர்மேனையும் வெனமை வச்ச மட்டுமே கதையை கொண்டு போயிருக்கலாம். லைக் பீட்டர் பார்க்கற நல்லவன், அவனுக்குள்ளே வெனம் வந்து கெட்டவனா மாறுறான்ற மாதிரி அந்த நல்லவன் கெட்டவன் ஸ்டோரி, அந்த ஒரு ஆப்போசிட் போல்ஸை வச்சு ஆல்ட்ரிகோ மாதிரி இந்த கதையை கொண்டு போயிருக்கலாம். அது ஒரு மாதிரி நல்லா இருந்துகிட்ருக்கும். அப்படி கொண்டு போயிருந்தால் இந்த படம் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். என்ன கேட்டால் சாண்ட்மேனு ஹாப் கப்ளின்லாம் ரிலீஸ் பண்ணாமல் ஜஸ்ட் வெனம் ஸ்பைடர்மேன் இவங்க 2 பேத்துக்குள்ளே நடக்கிற அந்த ஒரு டைனமிக்ஸ் அதை மட்டும் கொண்டு போயிருந்தா உண்மையே செம்மையாக வந்திருக்கும் இந்த படம். வெனமாக இருக்கிறதுனால அங்கங்கே நிறைய ஹாரர் டச்சுமே கொடுக்கலாம். சாம் ரைமி மூவி ஸ்டைலுக்கு அது கரெக்டாக வந்திருக்கும். என்னமோ லைட்டாக கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அவள் தான் கைஸ் இந்த நான் சொல்ல வந்து ஏதாச்சும் மிஸ் பண்ண நீங்களே கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்து அமேசிங் ஸ்பைடர்மேன் பிரேக் டவுனில் மீட் பண்ணலாம். அண்ட் அது வரைக்கும் பை பாய்.